தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இதுக்கான ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இன்னையில இருந்து சரியா 2 நாள் தான் இருக்கு. அதாவது கடைசி 48 மணி நேரம் தான் இருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னா கடைசி 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல், ஒரு விசித்திரமான தேர்தல். ஏன் அப்படின்னா வழக்கமா ஒவ்வொரு தேர்தல் நடக்கிறப்ப கட்சிக்காரங்க பதட்ட நிலையில இருப்பாங்க, கட்சிக்காரங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அதாவது தேர்தல் வேட்பாளர் தேர்தல் நின்னவங்க பிளஸ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பதட்ட நிலை, ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டில் கூடிய மக்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கு. அதாவது மக்களை பெரும்பாலான மக்களுக்கு அந்த டென்ஷன் இருக்கு. மே 4ஆம் தேதி யார் ஆட்சியை பிடிப்பா, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், யார் சிஎம் நாற்காலியில போய் உட்காருவா, அடுத்த 5 வருஷம் யார் ஆட்சி செய்வா அப்படிங்கறத அதாவது ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான தேர்தல் சொல்லலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து மொத்தம் 4 கட்சி வந்து பிரதானமா இருக்கு. அதுல திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி. கருத்து கணிப்பாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைடு டிஎம்கே மெஜாரிட்டி வந்துடும், இல்ல இந்த சைடு வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொங்கு சட்டசபை என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 4 கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, அதாவது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, அவங்க என்ன காரணத்துக்காக இந்த 4 கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பரவலா பார்க்க முடியுது. பிளஸ் விசாரிச்சு பார்த்ததுலயும் என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தெளிவான பார்வை கிடைக்கும். அதுக்கப்புறம் தொங்கு சட்டமன்றம் என்ன, அதுல என்னென்ன சான்சஸ் இருக்கு, மே 4ஆம் தேதி எப்படி மாற போகுது, என்ன ஒரு மேஜிக்லாம் நடக்குமா அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். ரைட்டா, ஃபர்ஸ்ட் இந்த 4 கட்சி, அதாவது திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 கட்சி தான் பிரதானமா இந்த தேர்தலில் போட்டி போட்டாங்க. இந்த ஒவ்வொரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க என்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதை வச்சு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திமுக, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டவங்க என்னென்ன காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முதன்மையா வந்து பரம்பரை ஓட்டுகள், அதாவது காலகாலமா எங்களோட குடும்பம் திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம். அந்த வரிசையில நான் இந்த வாட்டியும் நான் திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பரம்பரை ஓட்டு இருக்குல்ல, இதான் பிரதானம், இதான் அவங்களோட கோர் ஓட்டு வங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது மைய ஓட்டு வங்கி, கோர் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க மாற மாட்டாங்க, அவங்க அந்த கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. அதான் வந்து கோர் ஓட்டு வங்கின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் இந்த பரம்பரை ஓட்டு வங்கியா தான் இருக்கும். மேக்ஸிமம் கோர் ஓட்டு வங்கி அந்த குடும்பம் வந்து திமுக தான் ஓட்டு போடுவாங்கிற ஒரு கோர், அந்த பரம்பரை ஓட்டு வங்கி தான் மேக்ஸிமம் இருக்கும். அது பிரதானமா வந்து திமுக ஓட்டு போடுறதுக்கான ஒரு முதல் காரணியா இருக்கு. 2வது காரணி என்ன அப்படின்னா, அந்த சித்தாந்தம், திராவிடம் அப்படின்னு சொல்ல சித்தாந்தம், அதை பேக்கப் பண்ணி திராவிடம் இங்க இருக்கணும், இந்த திராவிட சித்தாந்தம், அதாவது பெரியார் வழியில, கலைஞர் கருணாநிதி வழியில, ஸ்டாலின் வழியில வந்த ஒரு ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடம் சித்தாந்தம் இங்க காலூன்றி இருக்கணும். ஏன்னா அந்த சித்தாந்தம் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அதாவது சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஓட்டு போடுறவங்க, அவங்க ஓட்டு போட்டதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் திட்டங்கள், இந்த 5 வருஷம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, இந்த திட்டங்களாக நம்ம பலம் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயன் பெற்றிருப்பாங்களா, அதாவது அது மூலமா அவங்களுக்கு ஒரு இது வந்திருக்கும்ல, ஒரு அட்வான்டேஜ் இல்லை பெனிஃபிட் வந்திருக்கும்ல, அந்த மக்கள் வந்து திமுக ஓட்டு போட்ட மாதிரி சொல்லப்படுது. ஆனால் ஆன்டி சென்ட்ரல், அதாவது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு மாதிரி திட்டமா மத்திய அரசு ஏதாவது ஒரு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வர நினைச்சாங்கன்னா அதுக்கு எதிராக ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய, அதை நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதுக்காக நாங்க திமுக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ இந்த 4 காரணங்கள் சொல்றாங்க திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்ட நபர்கள். அதுமாதிரி அதிமுக அண்ணாதிரா, இதை வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும், வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கலா எடுத்துக்காம ஒரு சைக்காலஜிக்கலா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரீதியில் ஒரு சைக்காலஜிக்கல் எடுத்துங்க. ரைட்டா, ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அவங்க திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத யோசிக்கிறது இருக்குல்ல, அது தேர்தலோட முக்கியம். இந்த தேர்தல், பாலிடிக்ஸ், எலெக்ஷனு, அந்த கட்சி இந்த கட்சி, அதை திட்டுறது இதை திட்டுறதை தாண்டி மக்களோட அந்த சிந்தனை இருக்குல்ல, அவங்களோட அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அதுவும் இந்த சோசியல் மீடியா காலகட்டத்தில் அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவங்களோட நினைப்பு எப்படி போகுது, அந்த ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறது சைக்காலஜி படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்கணும். ரைட்டா, கட்சிகள்லாம் தாண்டி, இந்த தேர்தலாம் தாண்டி அதை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம திமுக ஓட்டு போட்டவங்கள பார்க்க முடியுது. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதே விஷயம் தான், பரம்பரை ஓட்டுகள் சொல்லணும்னா அதிமுகன்னு ஓட்டு வங்கி இருக்கும், கோர் ஓட்டு வங்கின்னு சொல்லிட்டு அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. அவங்க நாங்க காலகாலமா பரம்பரையா எங்க கட்சி அதிமுக கடந்த 30 வருஷமா போட்டுட்டு இருக்கோம், அந்த வரிசையில நாங்க வந்து அதிமுக கட்சிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க விசாரிச்சு பார்த்ததுல. அது மாதிரி 2வது முக்கியமான ஃபேக்டர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவோட ஃபேக்டர். அதாவது நாங்க வந்து எம்ஜிஆர் காலத்து ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்களோட அந்த ஒரு இது வரும்ல, அந்த வேவ் இருக்குல்ல, அந்த இது பிளஸ் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒரு ஆட்சி, அவங்க அந்த பெண்கள் ஓட்டு, இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபேக்டர்ல அதிமுக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா ஆன்டி டிஎம்கே
அப்படிங்கிற கட்சி எங்களுக்கு வேணாம், அதுக்கு பதிலா ஒரு கட்சி வேணும் அப்படிங்கிற நாங்க அதிமுக செலக்ட் பண்றோம். அதிமுக தான் மாறி மாறி நாங்க டிஎம்கேனா அதிமுக தான் போட்டோம், அதே வரிசையில நாங்க அதிமுக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து அதிமுக வந்த மாதிரி இந்த விசாரிச்சு பார்த்தா தெரிய வருது. அதான் கிராமங்கள்ல பெரும்பாலும் இந்த கிராமங்கள், இந்த சதர்ன் பெல்ட், சவுத் தெற்கு பெல்ட், இந்த சிவகாசி இந்த பெல்ட் ஃபுல்லா, இந்த ஏரியா பெல்ட் ஃபுல்லாவே பெரும்பாலும் கிராமங்கள்ல அதிமுக நபர்கள் அதிகமா இருப்பாங்க. ஸோ அங்க டிஎம்கே ஏடிஎம்கே வரப்ப இந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய நபர்கள் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபேக்டரை வச்சு அதிமுக போட்ட மாதிரி சொல்றாங்க. ரைட்டா? இது எல்லாமே ஃபேக்ட். நான் சொல்றது எல்லாமே ஃபேக்ட், பர்சனல் ஒப்பீனியன் தாண்டி ஒரு ஃபேக்ட். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா மே 4 ரிசல்ட் ஊரே எதிர்பார்க்குது. அதுக்கு என்ன நல்ல காரணங்களை ஓட்டு போட்டுருக்காங்க ஐடியா கிடைச்சதுனால என்னமே மாறும், என்னமே களம் வரும், என்னமே ரிசல்ட் வருங்கிறத ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அதே தாவேகா, அதாவது விஜய் அவர்களோட தாவேகா கட்சி. ஸோ இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்கள என்ன பிரதானமா முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 50 வருஷம் மாறி மாறி ஓட்டு போட்டோம். திமுக போட்டோம், அதிமுக போட்டோம், திமுக போட்டோம், அதிமுக போட்டோம், திமுக போட்டோம், அதிமுக போட்டோம். இது மாதிரி கடந்த 50 வருஷம் நாங்க மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு. அதுல இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். எங்க அடுத்த 5 வருஷம் வித்தியாசமா வேற ஏதாவது நல்லது செய்யக்கூடிய வேற ஏதாவது ஒரு கட்சி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாறி மாறி போட்டாச்சு, ஒரு மாற்றம் வரும், வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்ட பிரதான நபர்கள். அதனால மாற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து போட்டோம். ஏன்னா இந்த கடந்த 50 வருஷம் நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஊழல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கடந்த 50 வருஷம் நாங்கள் பார்த்துட்டோம். அதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க மாதிரி தாவேகா போட்டவங்க சொல்றாங்க. ஆனா ஆன்டி டிஎம்கே இது பிரதானமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களே வந்து அதை நிப்பாட்டி தான், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நிப்பாட்டி தான். எப்படி சினிமால வந்து ஹீரோ வில்லன் அப்படின்னு ஒரு 2 பேர் இருந்தால் தான் நம்ம சுவாரஸ்யமா பார்ப்போம். ஹீரோ கண்டிப்பா ஜெயிச்சானோ, வில்லன் கண்டிப்பா தோத்தானோ, அதே பாணியா அப்படியே இங்க அரசியல்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. அதாவது இவர் ஹீரோவாரையும் டிஎம்கே வில்லனும் அப்படி ஒரு நிப்பாட்டி ஒரு நரேட்டிவை கொண்டு போய் 2 வருஷமா கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அந்த பாணியில அப்படியே இங்க கொண்டு வந்திருக்காரு. அதனால வந்து வில்லன் தோக்கணும், ஹீரோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த ஒரு ஓட்டு வங்கி போய் தாவேகாக்கு போட்டிருக்காங்க. இந்த மாற்றம், இந்த ஆன்டி டிஎம்கே இதெல்லாம் பிரதானமா இருக்கு. அதுக்கப்புறம் பிரதானமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பிடிச்சிருக்கு, எங்களை வந்து விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு, அதனால ஓட்டு போட்டோம். அதாவது 1996 பூவே உனக்காக ஒரு படம், அப்போ ஒரு 18 வயசு இருக்கவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ 2026 30 வருஷம் வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு 38 வயசு ஆயிருக்கும். 18, 28, 30, 48 40 வயசு இருக்கு, மேல தாண்டி இருக்குன்னு வச்சுங்களேன். இதனால தான் 18, 40 இந்த வயசுல இருக்கிறவங்க அதிகமா இந்த இளைஞர்கள் கூட்டம் அதிகமா தாவேகா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதானமா பேசுறாங்களே. அது காரணம் என்னன்னா, இந்த 30 வருஷம் படம், இந்த படங்கள் நடிச்சது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உள்ள பறந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ், ஜென்சி, 90s பிற்பகுதி, இவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் விஜய் நடிச்ச படங்கள் அதிகமாக பார்த்துருப்பாங்க. குறைஞ்சது 5 படங்கள் பார்த்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஆசிலேஷனை தாவேகா போட்டிருப்பாங்க மாதிரி சொல்றாங்க. அது வந்து 5 படங்கள் 6 படங்கள், அதாவது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஓட்டு வந்து படங்களை பார்த்து பிடிச்சிருக்கு, அவர் அந்த நடிப்பு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ஃபேக்ஷன் உள்ள இழுத்துட்டு போய் அப்படியே அவங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு போய் ஓட்டு போட்ட மாதிரி சொல்றாங்க. இது வந்து பிடிச்சிருக்குங்கிற ஒரு ஃபேக்டர். ரைட்டா? எப்படி வச்சுக்கலாம்னா, எத்தனை படங்கள் சீயிங் மூவிஸ், அதாவது சீயிங் விஜய் மூவிஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு ஓட்டிங் விஜய்னு வச்சுக்கலாம். எத்தனை படங்களை அதிகமாக பார்த்தாங்களா அத்தனை ஓட்டு அதிகமாக வந்திருக்கு. படங்களே பார்க்காம குறைஞ்சிருக்குன்னா ஓட்டும் கம்மியா இருக்கு, இப்படி வச்சுக்கலாம். ரைட்டா? இதான் பிரிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டர். இது இந்த தேர்தலில் வித்தியாசமான ஒரு ஃபேக்டர், அதையும் நான் சொல்லிக்கிறேன். 4வது நாம் தமிழர் கட்சி. ஸோ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மாற்றம் வேணும், 50 வருஷம் மாறி மாறி வந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். ஆனா அந்த மாற்றம் இந்த 3 கட்சியை தாண்டி எனக்கு வந்து சீமான்ட்ட பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டவங்க சொல்றாங்க. 2வது முக்கியமான நாம் தமிழர் கட்சியோட அந்த ஓட்டு வங்கி எதை வச்சிருக்கு அப்படின்னா, சித்தாந்தம் வச்சுதான். சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் மெயினா நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஓட்டு வந்திருக்கு. குறிப்பா தமிழ் தேசிய சித்தாந்தம், இந்த தமிழ் மண்ணுக்கான அரசியல், இந்த தமிழ் தேசியத்துக்கான அரசியலை வைக்கக்கூடியவர் சீமானு, அவர் தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காரு. அதனால நாங்க ஓட்டு போடுறோம், போன வாட்டி போட்டோம், இந்த வாட்டியும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவருக்கு ஓட்டு வந்திருக்கு. ஆனா பேச்சு சரளமா பேசுறாரு, நிறைய பேசுறாரு, அப்படியே அடிச்சு அதிரடியா பேசுறாரு. அந்த பேச்சு பிளஸ் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றாரு. இப்படி இருக்கணும், விவசாயம் தொழிற்சாலை இப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றாரு. ஸோ இது வந்து தமிழ்நாடு இப்படி கொண்டு போகும், எங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுல கவர்ந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. பிளஸ் உணவுபூர்வமாக நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, தமிழ் இந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டது. சரி, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பிரதான காரணங்கள் இதான். மெயினா எல்லாமே 100% இதுல வந்துடும், எல்லா காரணங்களும் இதுக்குள்ளே வந்துடும். ஒவ்வொரு கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க இதை தாண்டி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. ரைட்டா? ஸோ இதை 4 இருக்கு. இதை தாண்டி இப்ப ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, எல்லா தேர்தல் முடிஞ்சு, இப்ப ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் மே 4 தமிழ்நாடே எதிர்பார்க்குது. என்ன நடக்கும்
எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த எக்ஸிட் போல் அடிப்படையில் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா எக்ஸிட் போலும் வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் அதுதான் ஃபைனல்னு சொல்ல முடியாது எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எத்தனை பேர் அவங்க உண்மையிலே எடுத்தாங்க எல்லாம் கண்கூடி பார்க்க முடியல. இதனால அந்த எக்ஸிட் போல் அடிப்படையை வச்சு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மே நாள் என்ன நடக்குங்கிறதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொங்கு சட்டசபை, அதாவது ஒரு ஹங் அசம்பிளி வரும்னு சொல்கிறாங்க. ஹங் அசம்பிளினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 234 சீட்டு, என்ன அதில் ஒரு 118 சீட்டு மேலே எடுத்தா 117 சீட்டு மேலே எடுத்தா மெஜாரிட்டி, அதாவது 118 சீட்டு எடுத்துக்கணும். ஒரு ஆட்சியை பிடிக்கணும் 118 சீட்டுக்கு மேலே எடுத்துக்கணும். மினிமம் 118 எடுத்து தாண்டி போனால் ஓகே, மெஜாரிட்டி வரணும். அந்த 234 மெஜாரிட்டி ஒரே கட்சி, ஒரு கூட்டணி கட்சியோ ஒரே கட்சி அதை ஜெயிக்கணும். ரைட்டா, 118 கட்சி ஒரு கட்சி ஜெயிக்கணும், கூட்டணியாவும் சேர்ந்து சிங்கிளாவும் ஜெயிச்சா ஆகணும். அப்படி ஜெயிக்க முடியல, 234 சீட்டுல யாருமே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல, யாருமே அந்த மெஜாரிட்டி அட்டைன் பண்ணல, யாருமே மெஜாரிட்டி வாங்கவே இல்லை அப்படின்னா அந்த சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. அதாவது மெஜாரிட்டி இல்லாத சட்டமன்றம்னு அர்த்தம் தொங்கு சட்டமன்றத்துக்கு. அப்படிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாத சட்டமன்றத்தில் ஒரு கேஸ் எப்படி நடக்கும், எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்ட்டி ஏ ஒரு 100 சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்க. நான் எந்த பார்ட்டின்னு சொல்ல, ஜஸ்ட் பார்ட்டி ஏ ஒரு 100 சீட்டு வாங்குறாங்க, ரைட்டா. பார்ட்டி பி ஒரு 90 சீட்டு வாங்குறாங்க, பார்ட்டி சி ஒரு 44 சீட், இப்படி எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோ. 3 கட்சி ஏபிசி, அதில் 100 சீட்டு 90 சீட்டு 44 சீட்டு இப்படி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த விஷயத்தில் யாருமே மெஜாரிட்டி இல்லையா, வேற எந்த கட்சியும் இல்லை, அவ்வளோதான். 3 கட்சி, பிரதமர் 4 கட்சி அப்படின்னா ஓகே, 3 கட்சினா மெஜாரிட்டி இல்லை, ரைட்டா. அப்போ இதில் மெஜாரிட்டி இல்லைனால கவர்னர் வந்து யாரையுமே ஆட்சியில் உட்கார வைக்க முடியாது, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா டெமோக்ராசியை பொறுத்த வரைக்கும், நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி யாரோ அவங்க தான் ஆட்சி. மெஜாரிட்டி இல்லைன்னா ஆட்சி இல்லை, மெஜாரிட்டி இருந்தால் தான் ஆட்சி. அப்படிங்கிறப்ப மெஜாரிட்டியே இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய முடியும், அதுக்கப்புறம் போஸ்ட் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் அலையன்ஸ் வைக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இவங்க 100 இருக்காங்க, இவங்க 90 இருக்காங்க, 44 இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பி கட்சியும் இந்த சி கட்சியும் என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த மெஜாரிட்டியை தாண்டுவோம், அட்டைன் பண்ணுவோம், நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னா 90 + 44 ஒரு 134 சீட் வந்துடும், ரைட்டா. சப்போஸ் நான் ஏபி இவங்க கூட வைக்கலாம், ஏசி இவங்க கூட வைக்கலாம், பிசின்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ரைட்டா. 2 எடுத்தா 134 சீட்டு வரும். இப்போ இந்த 134 118 தாண்டிச்சா, அப்போ இவங்க தான் ஆட்சி. யார் ஆட்சி, பியும் சியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆட்சி, ஒரு கூட்டணி ஆட்சி வரும். இப்படி தொங்கு சட்டமன்றமா இருந்துச்சுன்னா, கருத்து கணிப்பெல்லாம் பார்த்து தொங்கு சட்டமன்றமா இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும். இல்ல அதே எக்ஸிட் போல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே மெஜாரிட்டி வந்துடும், 130 140 150 160 170 இந்த மாதிரி ஒரு சீட் அட்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எக்ஸிட் போல்ல, சில எக்ஸிட் போல்ஸ்ல. ஆமா ஏடிஎம்கே மெஜாரிட்டி வரும்னு சொல்லிட்டு சில எக்ஸிட் போல்ஸ்ல சொல்றாங்க. அதாவது ஏடிஎம்கே 120 130 அப்படின்னு சொல்லிட்டு தொடும் சொல்லிட்டு சில எக்ஸிட் போல்ஸ்ல சொல்றாங்க. டிவிகே மெஜாரிட்டி வந்துடும், 120 சீட் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிட் போல், அதில் 2 எக்ஸிட் போல் அப்படி கொடுத்துருக்காங்க. டிவிகே மெஜாரிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த தேர்தல் அது முன்னாடி வச்ச போலா இருக்கட்டும், ப்ரீ போல், போஸ்ட் போல், எக்ஸிட் போல் எதுவுமே கணிக்க முடியாத ஒரு தேர்தல் தான் சொல்றாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கணிக்கவே முடியாத ஒரு தேர்தல். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பிரதான கட்சிக்கு இருக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸ் அஸ் எல்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. பார்த்ததுல அப்படிதான் இருக்கு. 40 வயசுக்கு மேல 40 வயசு கீழே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அங்கங்க தொகுதி எல்லாம் ஓட்டு போடுறாங்க வராங்க அப்படின்னா இது ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு வித்தியாசமா ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்ச மாதிரி தான் எல்லாமே சொல்றாங்க, ரைட்டா. தேர்தல் மாதிரியே தெரியல, ஏதோ வித்தியாசமா நடந்து முடிஞ்சு எல்லாம் ஓட்டு போட்டு வந்துட்டோம், என்ன நடக்க போகுன்னு தெரியலையே அப்படிதான் சொல்றாங்க. இருந்தாலும் யார் ஜெயிப்பா, என்ன நடக்கும், என்ன மாதிரி ஆட்சி பின்னாடி வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மே 4ஆம் தேதி வரைக்கும். பிளஸ் ஆட்சி மாறினாலோ இல்லை இந்த மாதிரி வேற ஏதாவது விஷயம் நடந்தாலோ டிஎன்பிசி படிக்கிறவங்க என்ன மாதிரி அதில் சிலபஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன நடக்குங்கிறதெல்லாம் நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் திரும்ப நம்ம சந்திப்போம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். பிளஸ் நம்ம அடுத்த விஷயங்கள், அடுத்த வீடியோஸ், அடுத்த கிளாஸஸ் எல்லாமே அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போவோம் அடுத்த வாரம் ஃபுல்லாகவே, ரைட்டா. ஸோ தொடர்ச்சியாக பாருங்க, ஃபுல் ஸ்விங்கோட படிங்க, நீங்கள் படிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் நம்ம ஃபுல்லாக 2024 போஸ்டிங் தூக்குறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும், ரைட்டா. அது 100% கன்ஃபார்ம். ப்ளஸ் அடுத்த வாரத்தில் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜாகவே படிக்கலாம், ரைட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.